கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:27. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். Whoever gives to the poor will not be in need, but he who hides his eyes will receive many curses. ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது. அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவார். ஆமென். இன்றைய தியான வசனம் இரு வாழ்க்கை பங்குகளை காட்டுகிறது. அது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். ஒன்று, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். அதாவது தேவை உள்ளவர்களை பார்த்தால் உதவும் மனநிலை உள்ளவன், ஏழைகளை, துன்பத்தில் உள்ளவர்களை, பசியால் வாடுகிறவர்களை கருணையுடன் பார்த்தவன், தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளும் மனம் கொண்டவன். இப்படிப்பட்டவன் ஒருபோதும் குறைவுபட மாட்டான். ஏனெனில் அவன் கொடுக்கும் மனம் கொண்டிருக்கிறான். அதனால் தேவன் அவனை நிரப்புவார். தேவனுடைய இதயத்தில் ஏழைகள் ஒரு சிறப்பு இடம் பெறுகிறார்கள். ஏழைகளுக்கு உதவுவது கடவுளுக்கே கொடுப்பது போல் ஆகிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம். ஏழைக்கு செய்யப்படும் எந்த இரக்கப் பணியும் சாதாரண சமூக சேவை அல்ல, அது கடவுளுக்கே கடன் கொடுப்பது போல. ஏழையின் கண்ணீரை மதிக்கும் தேவன் கொடுத்தவருக்கு பல மடங்காக திருப்பி கொடுப்பார். கொடுக்கிற கை காலியாகாது என்பது இந்த வசனத்தின் உண்மையான பொருள். இங்கு தாழ்ச்சி அடையான் என்பது பணத்திலும் தேவையிலும் வாழ்விலும் எந்த குறைவும் ஏற்படாது, அவன் சீரழிந்து போக மாட்டான் என்பதாகும். தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். இது இரண்டாவது காரியம். இதன் பொருள், ஏழையின் துன்பத்தை பார்த்தும் உதவாமல் விலகி போகும் மனிதன், இரக்கமின்றி இருக்கும் மனுஷன், தனது கண்களை அவர்களிடமிருந்து திருப்பிக் கொள்பவன் ஆகிய இவர்கள் மேல் அநேக சாபங்கள் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் தேவன் ஏழைகளின் அழுகையை மிக கவனமாக கேட்கிறார். துன்பத்தில் உள்ளவர்களை புறக்கணிப்பது அநியாயமும் கடினத்தன்மையும் ஆகும். உதவி செய்யக்கூடிய திறன் உள்ள போதும் செய்யாமல் இருப்பது பாவமாகும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று யாக்கோபுவும் தமது நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மிக தெளிவாக கூறியுள்ளார். கண்களை விலக்குதல் என்பது மனதை மூடிக்கொள்வது, இரக்கத்தை அடக்கிக் கொள்வது, தேவனுடைய இதயத்துக்கு விரோதமாக நடப்பது. அதனால் அவருக்கு பலவிதமான நஷ்டங்களும் துன்பங்களும் வரும் என்று சொல்லப்படுகிறது. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
இரக்கம் வெளிப்புற ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, உள்ளத்திலும் ஆன்மீக வாழ்விலும் வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. அனுதாப செயல்கள் நம் வாழ்க்கைக்கு ஒளி ஆகின்றன. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் என்று நீதிமொழிகள் 21:13 வாசிக்கிறோம். எப்போதும் உதவி செய்யக்கூடிய நேரத்தில் மறுக்கும் மனம் தன் வாழ்க்கையில் உதவி தேவைப்படும் பொழுதில் பதில் அளிப்பை காணாது. தேவன் கொடுப்பதும் பெறுவதும் ஒரு விதைப்பாக கணக்கிடுகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூக்கா 6:38 வாசிக்கிறோம். கொடுக்கும் மனம் தேவன் திறந்து வைக்கும் ஆசீர்வாதத்தின் கதவாகும். உதவும் கையை தேவன் காலியாக விட மாட்டார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இரக்கம் ஆசீர்வாதத்தின் கதவு. இரக்கம் உள்ளவன் தாழ்ச்சி அடையான். ஏழைக்கு கொடுப்பது கடவுளுக்கே கொடுப்பதாகும். அவர் திரும்ப கொடுப்பார். குறைபாடு வராது. கொடுக்கும் கை காலி ஆகாது. இரக்கமுள்ளவன் தேவனின் இருதயத்துக்கு அருகில் இருப்பவன். இரக்கமில்லாத மனம் சாபங்களை ஈர்க்கும். மற்றவர்களின் வேதனையை புறக்கணித்தல் தேவனுக்கு விரோதம். செவியை மூடிக்கொள்பவன் பதிலளிக்காத நிலையை சந்திப்பான். உதவாமல் விலகும் மனம் இருண்டு இருக்கும். தேவனுடைய அன்பு அங்கே இல்லை. இரக்கமில்லாத வாழ்க்கை ஆசீர்வாத வாயில்களை மூடுகிறது. இறங்காத இடத்தில் ஒளி உதிக்காது. தேவன் நம்மை இரக்கத்தின் பாத்திரங்களாக அழைக்கிறார். இரக்கம் ஒரு குணாதிசயம், ஒரு கற்பனை அல்ல. கிறிஸ்துவின் அன்பு நம்முள் இருந்தால் அது செயலாக வெளிப்படும். உதவுவது பொருளாதாரமாக அல்ல, ஆன்மீகமாக. நாம் தேவன் விரும்பும் இரக்கம் உடையவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் பாதுகாப்பும் பரிபாலிப்பும் கிடைக்கும். நம் குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் ஆசீர்வாதம். நம் இருளிலே ஒளி உதிக்கும். தேவனுடைய கிருபை நம் வாழ்க்கையில் பெருகும். சுருக்கமாக சொல்வதானால், ஏழைகளுக்கு உதவுவது தேவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வழி. உதவுகிறவன் ஒருபோதும் குறைவாக இருப்பது இல்லை. ஏழையை பார்த்ததும் அதை மறைக்கிறவர் நஷ்டத்தையும் ஆசீர்வாத இழப்பையும் சந்திப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches two powerful principles. One, he who gives to the poor will not lack. This means a generous person, one who cares for the needy, one who shares what he has, will never run short because God himself blesses the giver. Helping the poor is considered helping God. Generosity opens the door for God's continual provision. Number 2, but he who hides his eyes will have many curses. This refers to a person who purposely avoids helping the needy, hardens his heart, pretends not to see their suffering. Such a person brings many troubles and losses upon himself, because neglecting the poor is displeasing to God, and the cry of the poor reaches the ears of the Lord. So, கொடுப்பது ஆசீர்வாதத்தை பெருக்கும். இரக்கம் தேவனுடைய இதயத்தின் பிரதிபலிப்பு. ஏழைகளை புறக்கணிப்பது தேவனிடமிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. இதை
பரிபூரணமாய் உணர்ந்தவர்களாய் தேவனின் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைய தியான வசனம் மூலம் எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததற்காய் கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஏழைகளையும் தரித்திரர்களையும் புறக்கணிக்காமல் இருக்க இரக்கமுள்ள இருதயங்களை எங்களுக்கு தாரும். உம்முடைய அன்பு எங்கள் உள்ளத்தில் நிரம்பி அது எங்கள் செயல்களில் வெளிப்பட உதவி செய்யும். உதவி தேவைப்படுபவர்களை காணும் பொழுது இல்லை என்று சொல்லாமல் உம்முடைய கிருபையை பிரதிபலிக்கும் கைகளாகவும் கால்களாகவும் எங்களை பயன்படுத்தும். உம்முடைய ஆசீர்வாதத்திற்கான கதவுகளை திறந்து நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடையாதபடி உங்கள் நிறைவை எங்கள் மேல் பொழிய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கையை இரக்கத்தின் பாத்திரங்களாக மாற்றி உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.